வேட்டையன் மூவியில் இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிளோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனிருத்தோடைய மியூசிக்கில் சும்மா செம்மையான ஒரு குத்து சாங்காக இந்த சாங் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சாங்கை கண்டிப்பாக அனிருத்தோட மியூசிக்கில் பெரிய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும். மனசிலோயா அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு டைட்டில் வச்சு இந்த சாங்கில் நியூவான ஒன்றத்தை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூவான ஒரு பர்சன். மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸில் தான் இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்களே. ப்ரோமோவில் கூட அவருடைய வாய்ஸ் தெளிவாக தெரியுது. ஒரு சில மூவிஸில் இவருடைய ஆக்டிங்கை பார்த்துருப்பீங்க. இப்போது இவருடைய வாய்ஸில் ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கை இவருடைய வாய்ஸை வச்சு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சாங் ரிலீஸ் ஆனதான் தெரியும். ஆனால் மியூசிக்கை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்ல, அனிருத் அவர்கள் பிச்சு உதட்டுவார். கண்டிப்பாக தலைவருக்கு அப்படின்னும் போது செம்மையான ஒரு மியூசிக்கோட கண்டிப்பாக இந்த சாங்கை நம்ம பார்க்கலாம். தளபதியுடைய 69 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹச் வினோத்துடைய டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் சமந்தா இந்த மூவியில் ப்ளே பண்ண போகிறாங்க. மோகன்லால் இம்பார்ட்டண்டான ரோலில் வர போகிறாரு. அனிருத்தோடைய மியூசிக் தான். மமிதா அவர்களும் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் நம்ம பார்க்க போகிறோமே. ஹச் வினோத்துடைய டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். தளபதியுடைய கடைசி மூவி அப்படின்றப்போலாம் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. பட் கடைசி மூவியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம் தான். அதை ஹச் வினோத் பூர்த்தி செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பாக தளபதி இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போகும்போது பெரிய ரெஸ்பான்ஸோட வெளியே போவார். இது மட்டும் இல்லாமல் இப்போ சவுத் இந்தியாவுடைய நடிகர் சங்கத்துடைய கட்டிடத்துடைய வேலை தான் போய்கிட்டு இருக்க. அதுக்காக ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்கள் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கடனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் தளபதி மட்டும் இதை நிதியாக கொடுத்துட்டாருன்ற போல் கார்த்திக் அவர்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. பேங்க்கில் கிட்டத்தட்ட 50% லோன் கேட்டிருக்கிறதாவும், ஒரு சில ஆக்டர்கள் எல்லாருமே முன்னாடி வந்து கடன் கொடுத்துருக்கிறதாவும், நிறைய பேர் நிதி உதவியும் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. சவுத் இந்தியாவுடைய நடிகர் சங்கம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரொம்ப பிக்கஸ்ட்டாக தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. 2025க்கு மேலே இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜியான் விக்ரம் இப்போ IMDbயில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் வந்திருக்காரு. அதுவும் இந்திய ஆக்டர்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அதுக்கான ரீசன் தங்கலான் மூவின்னு தான் சொல்லுவான். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தங்கலான் மூவியில் கொடுத்துருந்தாரு. மூவி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட்டாக இன்னும் ரொம்ப பெருசாக பிச்சுக்கணும் இருக்கும். செகண்ட் பார்ட் முதலான வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்க. இப்போதைக்கு அதை மேக் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். விக்ரமை பொறுத்தளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் அவருடைய உண்மையான ஒரு உழைப்பையும் நம்ம தங்கலான் மூவியில் பார்த்துருப்போமே.